ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற 9th யூனிட்டுக்கான புக் பேக் கொஷினை. 9th யூனிட் வந்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பி ரங்கையா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 1884 மே 16 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு அல்லது அமர்வு எங்கே நடைபெற்றது அப்படின்னா சென்னையில் உள்ள 1000 விளக்கு அப்படிங்கிற பகுதியில் 1887 வந்து நடக்கும். தலைமை தாங்கினவர் யாருன்னா பத்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட்டு, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவர்களுள் சுயராஜ்யவாதி யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சத்யமூர்த்தி. நெக்ஸ்ட் கொஷின், சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியகிரக முகமையை அமைத்தவர் வந்து கே சந்தானம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்த பெற்றது அப்படின்னா சேலமில். இந்திய எதிர்ப்பு மாநாடு வந்து ஸ்டார்ட் பண்ணவர் வந்து யாருன்னா ஈவேரா பெரியார் தான். நெக்ஸ்ட் கொஷின், கோடிட்ட இடங்களை நிரப்புக. சென்னை நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி யார்னா டி முத்துசாமி அவர்கள் 1877 வந்து பணியமர்த்தப்படுவார். அதுக்கப்புறமா டேஸ் என்னும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து தொடங்கினார் அப்படின்னா அதாவது பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ரகசிய அமைப்பு 1904 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சென்னையில் தொழிற்சங்கத்தை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஜோசப் ஜார்ஜ் அப்படிங்கிற ரோசாப்பு துறை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் ராஜாஜி. டேஸ் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கினார் அப்படின்னா யாகூப் ஹசன் அப்படிங்கிறவர். ஓகேவா. 1932 ஜனவரி 26 வந்து டேஸ் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினா அப்படின்னா திருப்பூர் குமரன் தான் ஏற்றுவார். அவரோட பேர் வந்து OKSR குமாரசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, சரியான கூற்றை தேர்வு செய்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. இது வந்து கரெக்டு. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. அதுவும் கரெக்டு. குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது. ஆக்சுவலாக வந்து 1 and 2 மட்டும்தான் வந்து சரி. அதாவது சென்னையில் இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் வந்து ஒரே டைமில் நடத்தணும்னு தான் சொன்னாங்களே தவிர சென்னையில் மட்டும் நடத்தணும் அப்படின்லாம் வந்து சொல்லலை. விஎஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி, இவர் வந்து ஒரு மிதவாத தேசியவாதி. ஸோ என்னென்னா ஆப்ஷன் 1 and 2 மட்டும்தான் சரி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொஷினு, ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை. முஸ்லீம் லீக்கை சேர்ந்த யாகூப் ஹசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பங்காற்றினார். இது வந்து கரெக்டு. ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. இது வந்து தவறு. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளுக்கு முன்பாக மறியல் செய்யப்படவில்லை. இதுவும் வந்து தவறு. பங்கேற்கவில்லைன்னு இருக்குது, அது வந்து பங்கேற்றாரு. ஸோ 2 மட்டும்தான் வந்து கரெக்டு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பொறுத்துக. சென்னை வாசிகள் சங்கம் என்ன வந்து போராடினாங்கன்னா சித்திரைவாதி ஆணையத்துக்கு எகெயின்ஸ்டாக போராடினாங்க. ஈவேராங்கிறது வைக்ரம் வீரர். SN சோமையாஜுலு அப்படிங்கிறவர் வந்து நீல் சிலை அகற்றுதல். வேதாரண்யம் வந்து உப்பு சத்தியாகிரகம். தாளமுத்து வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஓகேவா. இதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்லலை கண்டென்ட் சொல்கிற வீடியோவில். என்னென்னா நீல் சிலை அகற்றும் போராட்டம் வந்து 1927 வந்து நடந்தது. அந்த போராட்டம் வந்து எதுக்காக நடந்ததுன்னா 1857 வந்து நடந்த அந்த பெரும் கிளர்ச்சி அப்போ வந்து கான்பூரில் வந்து நிறைய பேர்த்த வந்து படுகொலை வந்து செஞ்சிருவார். அது யாருன்னா வந்து ஜேம்ஸ் நீல் அப்படிங்கிறவர் தான் வந்து நிறைய பேரை வந்து குழந்தைகள் பெண்கள் அப்படின்னு வந்து இறக்கமே வந்து இல்லாமல் எல்லாத்தையும் வந்து படுகொலை வந்து செஞ்சுருவாங்க. அவரை வந்து ஒரு இந்திய வீரர் வந்து கொன்றுவார், கொஞ்ச நாள் கழித்து கொன்றுவார். அதனால் வந்து சென்னை மவுண்ட் ரோட்டில் வந்து அவருக்கு வந்து சிலை வச்சுருப்பாங்க ஆங்கிலேய வீரர்கள். ஆனால் வந்து அது வந்து இந்தியரோட உணர்வுக்கு வந்து அவமரியாதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை வந்து அகற்றணும்னு சொல்லிட்டு 1927 வந்து போராட்டம் வந்து நடத்துவாங்க. அந்த போராட்டம் நடத்தி 1937 வந்து ராஜாஜி தலைமையில் வந்து காங்கிரஸ் அரசு வந்து ஆட்சி அமைக்கும் போது அந்த சிலையை வந்து அகற்றி அந்த சிலையை வந்து சென்னை அருங்காட்சியகத்தில் வந்து கொண்டு போய் வச்சுருவாங்க. ஸோ இதுதான் வந்து நீல் சிலை
அகற்றும் போராட்டம் ரெக்கார்டிங்காக வந்து இதில் இருக்கிற புக்கில் இருக்க கண்டென்ட்டு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் புக் பேக் கொஷின்ஸு. தேங்க்யூ.